18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன் மேல கடும் கோபத்தோடு தான் இப்போது நான் உன் வீடு தேடி வந்து உக்காந்துருக்கேன். யாரோ உன்னை ஏமாத்துறாங்க, யாரோ உன் மனசை கஷ்டப்படுத்துறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா அதற்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஏதோ யாரோ செய்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்தும்படி நீ அவ்வளவு கோழையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கைனா கஷ்டமும் பிரச்சனைகளும் இன்பமும் துன்பமும் எல்லாமே மாறி மாறி வருங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசை எப்போதும் நிம்மதியா வச்சுக்கோ. நான் சொல்றது இன்னுமா உனக்கு புரியல? காலச்சக்கரம் எப்போதுமே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. உன்னை ஏமாத்தினவங்களும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் உனக்கு கெடுதல் உண்டாக்கியவர்களும் உன் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்தவங்களும் கூடிய சீக்கிரமே இதைவிட பல மடங்கு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்க தான் போறாங்க. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. இப்போது வேண்டுமானால் நீ வாழ்க்கையில தோற்றது போன்ற ஒன்று மாயை உருவாகி இருக்கலாம். ஆனா இது மாயைதான் தவிர உண்மை கிடையாது. நீ ஒருபோதும் துணிவையும் தைரியத்தையும் இழந்து விட வேணாம். உன் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ நம்பிக்கையோட எழுந்து உன் வாழ்க்கையில போராட ஆரம்பிச்சினா உனக்கு துணையா இந்த கருப்பசாமி நானே வந்து நிற்பேன் என் செல்லமே. எப்ப பார்த்தாலும் ஓயாம பேசிக்கிட்டு இருந்த நீ இப்பெல்லாம் ஒரு வார்த்தை பேசக்கூட ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு உன் மனசுக்குள்ள வருத்தமும் பாரமும் அதிகமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். உன் மன அழுத்தங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அதிகமாகி உன்னுடைய பேச்சை கூட குறைத்து விட்டதா? கவலைப்படாத. யார் என்ன சொன்னாலும் எதையும் மனசுல வச்சிருக்காம எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தனே, மனதின் வார்த்தைகளை கூட யோசிச்சு பேசக்கூடிய அளவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கி சின்னாபின்னமாகி விட்டாயா? கவலை கொள்ளாத என் தங்கமே. அளவுக்கு மீறி அதிகமா அன்பு செலுத்ததுனால இப்போ நீ ஏமாற்றப்பட்டிருக்கிற. உன் மனசுல சில வேதனைகளை தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஏமாற்றமும் துரோகமும் கஷ்டமும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு கெடுதல் செஞ்சவங்க இப்ப நல்லா வாழ்ந்துட போறதில்ல. ஆனா யாருக்கும் கெடுதல் நினைக்காத உனக்கு இப்போது நல்ல நேரம் வந்துடுச்சு. நீ அடைய போகிற வெற்றி என்பது இந்த உலகத்துக்கே உன்னை யாருன்னு காட்டப் போகுது. நீ அடைந்த தோல்வியின் மூலமாக நீ யாரு, உனக்கு என்ன தைரியம் இருக்கு, எவ்வளவு திறமை இருக்குன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதானே? இனி உன்னுடைய வெற்றி இந்த உலகம் வியக்கும் வெற்றியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கடந்து வருவதுதானே வாழ்க்கை. அது கவலையா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, யாராவது அவமானப்படுத்தினாலும் சரி, அல்லது வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாலும் சரி, தேவையில்லாம யாராவது உன் மீது பழி சுமத்தினாலும் சரி, அல்லது துரோகம் செஞ்சாலும் சரி, அல்லது ஏமாத்தினாலும் சரி, உனக்கு பத்தி கேலியா பேசினாலும் சரி, எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய ஆளாக நீ தைரியமுள்ள ஆளாக இருக்கணும். ஏன்னா இதையெல்லாம் கடந்து வராம வாழ்க்கையில யாருமே ஜெயிக்க முடியாது என் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை பெறதுக்கு முன்பாக, சந்தோஷமான இன்பமயமான செல்வ வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்பாக, இந்த கஷ்டமும் அவமானமும் தோல்வியும் துரோகமும் பிரச்சனைகளும் ஏமாற்றமும் கேலி பேச்சுக்களும் எல்லாமே உன்னை நோக்கி வரும். ஆனா எல்லாத்தையும் தள்ளிட்டு நீ தாண்டி போய்கிட்டே இருந்தினா வலியையும் வேதனையையும் மறந்து இன்பமயமான சுகமான வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடந்து வந்த பாதைய ஒருபோதும் மறந்துடாத. இனிமே நீ கடக்க போற பாதையையும் என்ன செய்ய போற உன்னுடைய எதிர்கால திட்டம் என்னங்கிறதையும் நீ யார்கிட்டையும் சொல்லிடாதே என் செல்லமே. ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை காட்டிலும் வீழ்த்த நினைப்பவர்கள் அதிகம்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றேன். யாரோ உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்கன்னா அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படணும்? யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சாங்கன்னா அந்த நேரத்துல உன்னை தூக்கி விடுறதுக்கு இந்த கருப்புசாமி நான் வந்து நிற்பேன். வெற்றி பெறுவது எப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு யோசிச்சு பாரு. அடுத்த முறை நிச்சயமாக உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும். வெளிச்சம் உள்ளவரை நிழலும் உன் கூடவே உனக்கு துணையா வந்துகிட்டு இருக்கும். ஆனா எப்போது வெளிச்சம் நிற்கிறதோ அங்கு உன்னுடைய இருளும் கூட உன்னுடைய நிழலும் கூட மறைந்து போகிறது தானே. அப்படிதான் நீ நம்பிக்கையோட இருந்தினா வெற்றியும் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வரும். ஒருபோதும் நம்பிக்கை மட்டும் இழந்து போய் இருளான வாழ்க்கையை கையில எடுத்துக்காத. நீ நினைச்சது சரியா இருக்கு, நீ ஆசைப்படுறது சரியா இருக்குங்கிற போது நிச்சயமாக நான் உனக்கு நல்ல விஷயத்தையே நடத்தி முடிப்பேன். உன் கூட பழகுற மனிதர்கள்ல பல பேரு உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றுமாக இருக்காங்க. மனசுக்குள்ள நஞ்ச விஷமா வச்சுக்கிட்டு உதட்டுல தேனை வச்சுக்கிட்டு உன் மேல அன்பா பாசமா இருப்பது போல பழகும் அந்த உறவுகளிடம், அந்த உறவுக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. உனக்கு தேவையான மாற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் நான் உனக்காக நடத்தி முடிக்கிறேன்.
நீ எப்போதும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக, உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஆளாக இருந்தீனா சீக்கிரமே வெற்றி கிடைச்சிடும் என் செல்லமே. இனி உன் வாழ்நாள் முழுவதும், வாழ்க்கை முழுவதும், என்றும் என்றென்றும் எப்போதும் இந்த கருப்பசாமி உனக்கு காவலாக உன் கூடவே இருக்க போறேன்.